சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் கைகளில் கண்ணாடி வளையல்கள் அணிவதினால் எவ்வளவு பலன்கள் இருக்குது என்றும், என்ன கலர் அணியலாம் என்றும், இந்த கலர் அணிந்தால் அவர்களுக்கு மங்களகரமாகவும் செல்வம் நிறைய வருவதற்கும் இல்லம் முழுவதும் சுபீட்சம் பெறுவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். எந்த முறை செய்தாலும் அந்த முறையில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். தெய்வங்களுக்கு கொடுக்கும் வளையல் இந்த கண்ணாடி வளையல் தான் நாம் கொடுப்போம். வேறு எந்த உலோகங்கள் வளையலும் நாம் கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் இந்த மண் வளையல் மிகவும் விசேஷமானது. அது மண்ணால் செய்யப்பட்ட வளையல். அது பூமியில் இருக்கும் மண், பூமாதேவி அவர்கள் அந்த பூமியில் இருக்கும் மண்ணால் செய்யப்பட்ட இந்த கண்ணாடி வளையல் கண்டிப்பாக நம் கைகளில் இருக்க வேண்டும். தங்கம் வளையல்கள் அணிந்து கொண்டாலுமே இந்த கண்ணாடி வளையல்களும் கண்டிப்பாக நம் கைகளில் மூன்றாவது இருக்க வேண்டும். 3 அல்லது 2 வளையல்களாவது நம் கைகளில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கண்ணாடி வளையல் அப்படின்னு அணிந்தால் பெண்கள் ஒரு கையில் 6, இன்னொரு கையில் 6, 12 வளையல்கள் இருக்க வேண்டும். நமக்கு வாட்ச் கட்டுகின்ற பழக்கம் இருந்தால் ஒரு கையில் 6 வளையலும் இன்னொரு கையில் வாட்சும் நாம் கட்டி கொள்ளலாம். ஆனால் இந்த கண்ணாடி வளையல்கள் என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மஞ்சள் கலர் மிக மிக மங்களகரமானது. நமக்கு ஒருவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட மிகவும் சகஜமாக பழகணும் அப்படின்னா இந்த கலர் உதவியாக இருக்கும். அவங்க புன்சிரிப்போடு நம்மக்கிட்ட நெருங்கணும் அப்படின்னாலும் இந்த கலர் உதவியாக இருக்கும். கணவன் நம்ம மீது அன்பாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கலர் மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு பணச்செழிப்பு இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கலர் மிக மிக உதவியாக இருக்கும். ஒரு கலரில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால், எவ்வளவோ நாம் சமையல் செய்தாலும் அதில் ஒரு துளி மஞ்சள் போட்டால் அந்த குழம்போட மனம், அதோட சுவை, அதோட நிறம் அனைத்தும் சுபமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த மஞ்சள் அப்படின்னா பலவித மஞ்சள் கலர் இருக்கின்றது. இதில் நாம் என்ன மஞ்சள் கலர் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அந்த மஞ்சள் நிறத்தோட மஞ்சள் வளையல்கள் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ லெமன் எல்லோ இருக்குது, மற்றும் இன்னும் நிறைய எல்லோக்கள் இருக்கின்றன. இருப்பினும் இந்த மஞ்சள், அந்த கலரில் இருக்கிற மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் தூள் பயன்படுத்துகின்ற அந்த மஞ்சள் தூள் கலரில் இருக்கின்ற அந்த மஞ்சள் வளையல் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரி, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம், எங்களால் பகலில் போட்டுக்க முடியாது, நாங்கள் அதிகாரிகளாக ஒர்க் பண்ணுறோம், ஏன்னா நிறைய நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களால் அதை போட்டுக்க முடியலை அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இரவில் போட்டுக்கொண்டு அதிகாலையில் கலட்டி வைத்து விடலாம். அதுவும் உங்களுக்கு மங்களகரமாக இருக்கும். இரவு வெகு நேரம் தூங்கும் தருணத்தில் அது வேலை செய்யுமா என்றால் கண்டிப்பாக வேலை செய்யும். அது மாதிரியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படியாக இந்த மஞ்சள் நிற கலரில் நாம் அணியும் வளையல்கள் இருந்தால் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும், செல்வ வளத்தையும் கொடுக்கும். மேலே சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் உதவும் வகையாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ இன்னும் ஒன்று, வியாழன் வெள்ளி கிழமைகளில் வளையலை கலட்டக்கூடாது, நம்ம போட்டுக்கணும். கலட்டும் கிழமைகள் வேறு எந்த கிழமையாக இருக்கட்டும், இந்த 2 கிழமைகளில் நாம் கலட்டக்கூடாது. எப்பொழுது கண்ணாடி வளையல்கள் போட்டாலும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவி நாம் போட்டுக்கிறது மிகவும் சுபமாகும். அடுத்து அந்த உடைந்த வளையல்களை நம் தலையை சுற்றி குப்பை தொட்டியில் போட வேண்டும். இப்படி அடிக்கடி வளையல் உடைந்து போகின்றது என்று உங்களுக்கு கஷ்டமாக இருப்பின் அது கஷ்டம் கிடையாது, உங்கள் தோஷங்கள் விலகுகின்றது என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அது அடிக்கடி உடையுதே என்று வருத்தப்படாதீர்கள். அதுவும் நாளும் கிழமையுமாக உடைந்து விட்டால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அந்த நாள் உங்களுக்கு தெய்வம் நல்ல அருள் புரியும். அந்த வளையலை எடுத்து உங்கள் தலையை சுற்றி நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டு விடலாம். இன்னும் பல்வேறு கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது இந்த வளையல் பற்றி. இப்போ உங்களுக்கு தேவையான சில கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.